சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்காக நாங்கள் வாங்கி தர போகிறோம். ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் இல்லை, நான் நேற்று சொல்லலை, ஆக்சுவலி நீ காத்தால தான் சொன்னேன். ஸோ போயிட்டு கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப். ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அம்மாவுக்கு வந்து என்ன ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் சொல்கிறேங்க. ஸோ கிரிஷ்குட்டி அன்னைக்குட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்கணும் முன்னாடி அவங்க 3 பேரும் கிராஃப்ட்ல இருக்காங்களா? கிராஃப்ட்லாம் இல்லை, வந்துட்டு ஆமாம், நாங்கள் வந்து சாண்ட்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ணி ஆல்ரெடி சாண்ட்வியை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே தான் மிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சதீஷ்கிட்ட என்ன பண்ணுறோம் டெய்லி வீடியோ கால் போட்டு கேட்டுட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு. இந்த மெட்ரோ இதனால பிளாக் ஆயிருக்கு போல இருக்குது. இதெல்லாம் எப்போ முடிஞ்சு நம்ம ஊர் எப்போ வந்து பயங்கரமாக நார்மலுக்கு வரும்னே தெரில. வந்தாச்சு. ஏதோ லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போகிறோம். ஓ, இந்த கார் பார்க்கிங் அங்கே ஓத்தீஸ் தான் இருக்கும். இங்கே ஒரு சரவணா ஸ்டோர் டைமண்ட்ஸா? ஓகே. அம்மா, இங்கே என்ன சரவணா ஸ்டோர் இங்கே இருக்கா? அங்கே உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கா? ஓ, ஆனால் தங்கம்னு போட்டிருக்கு. ஓ, சில்வர் கோல்ட் பிளேட்டிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ எங்கே போகிறோம்? சூப்பர். அம்மா அண்ணி, நீங்க இந்த மாதிரி பெருசானோடனே மாமிக்கு இந்த மாதிரி விலையில் வாங்கி தரணும். நீ மாடுதான். இது 25 ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு சைஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாடா கண்ணா, நெஜப்போல். அன்னைக்கு ஒரே டவுட், இது நெஜப்போல் தான் அப்படின்னு. இப்பதான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. நாங்க வந்து வளையல் மட்டும்தான் வாங்க போறோம். ஸோ அதனால நாங்க வளையல் வந்துட்டோம். ஸோ எங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஆக்சுவலி 3 lakhs வாங்குறது தான் எங்களுடைய பிளான். இது ரொம்ப பெருசா இருக்கு. அம்மாவுடைய வந்துட்டு சைஸ் வந்து 25 26. அதுக்கேற்ற சைஸ்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. டெய்லி வேர் பழதமா எப்பாவது ஒண்ணு தானே போறோம்னு சொல்லிட்டு சுத்தமா போட மாட்டேன். சரி, ஏன்னா இவங்க டெய்லி வேற யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்காக சொன்னேன். டெய்லி வேர்ல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. டெய்லி வேர்னு சொல்லிட்டு வெள்ளை பொட்டை போட்டுக்கலாம்ல. டெய்லி வேர்னு வாங்கிட்டா வெள்ளை பொரிச்ச போட்டுக்கலாம்ல. வெள்ளை பொரிச்ச போட்டுக்கலாம். வெள்ளை பொரிச்ச போட்டுறதுக்கு தான் டிசைன்ஸ் நிறைய இருக்குல்ல. டெய்லி வேர்ல டிசைன்ஸ் கம்மியா இருக்கு, அதனால சொன்னேன். டெய்லி வேர்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, நான் ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், நார்மல் இதுலலாம் கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி டெய்லி வேர்தோட, அதனால நான் சொல்ல வரேன். டிசைன்ஸ் நிறைய இருக்குமா, அழுக்கு நிறைய சேர்ந்துரும். டெய்லி வேர்ல தான் அழுக்கு சேரும்ன்றியா? எப்பாவது போறது. ஓகே. ஓ, அதனால தான் டெய்லி வேர் சொல்றியா? இது பாரு, இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கு பாரு, அழுக்கு சீக்கிரம் சேரும். கரெக்ட். வாங்க, அழுக்கு நிறைய சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி வேர்னா அழுக்கு நிறைய சேராது, அதனால போலாமா? நீங்க வந்துட்டு சாரி ஷாப்க்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு வம்பு பேசி. அம்மா, இது நல்லாதாம்மா இருக்கு. இது என்ன சைஸ்? இது ரொம்ப அழகா இருக்குமா? சீரியஸ்லி இது ரொம்பவே அழகா ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அழுக்கு ஜாஸ்தியா இருக்கும். சரி, கெட்டியா இருக்கு. அழகா இருக்குமா? அது அழுக்கு ஜாஸ்தியா ஆறுதுன்றதுக்காக உள்ள வச்சு பூட்டிட்டு, இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அனிமா அனி பார்த்து சொல்றேன், செம்மையா இருக்கு. சேதனம் கொடுத்தாங்க. அம்மாக்கு சைஸ் தான் கிடைக்கல. என்ன சைஸ்மா உன்னுடையது? அம்மாவுடையது வந்துட்டு, அம்மா என்ன சைஸ் உன்னுடையது? 26. ஆக்சுவலி 26 சைஸ் மட்டும் தான் கிடைக்கல. இங்க இருந்து ஷாப்பிங் போகணும்னு ஆசை.
நான் சொன்னேன் கிராண்ட் பாப்பால முடியுமான்னு தெரியலடா அப்படின்னேன். அதனால உன்னை எவனும் கேட்கல ஓடி போயிடு. அதனால நான் சொன்னேன் கேளுடா அப்படின்னா இங்கதான் இருக்காரு. அவர் கேட்க மாட்டானா. அவனுக்கு வந்துட்டு வெக்கம் வருதா இல்ல பயமா இருக்கான்னு தெரியல, கேட்க மாட்டேங்கிறான். ஏன் உன்னை பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான் இவன்? அப்படி இல்லையே, உன்னை திரும்பி பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறானே. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? திட்டுவாரா? ஏன் அப்ப கேட்க மாட்டேங்கிற? வெக்கமா இருக்கா, அவனே சொல்லிட்டான். அம்மா வந்து டிசைன்ஸ் எடுக்க சொல்லிருக்காங்க, வரட்டும். அந்த அந்த வேலையில எவ்வளவு சொன்னாங்க? அந்த கடைசி அந்த பொறி பொறியா இருந்தது நல்லதா, நீ கூட நிறைய இது பண்ணணும். 2 lakhs. ஓ ஃபர்ஸ்ட் தான் 2,40,000. இது சொல்லலையா? அழகா இருக்கு. இது வந்து 1-2 சவரனா, சூப்பரா இருக்கு. நல்லா அதுக்கேத்த வெயிட் இருக்குல்ல உனக்கு. இல்ல ரொம்ப சின்னது. அவங்களோட ஒரு சைஸ் ஆக்சுவலி சின்னது. 2.4 தானே இது? 2.4 பார்த்தது 2.5 எனக்கு. இது 2.6 2.6 பெருசு பாருங்க. இல்ல 2.6 பெருசு, எனக்கு 2.5 ஆக்சுவலி. இவங்களோட எனக்கு ஒரு சைஸ் சின்னது. 2.5 தான் எனக்கு கரெக்ட். ஏன்னா எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. இது எனக்கு 2.5. இல்ல 2.4 ரொம்ப சின்னது. 2.5 என்னுடையது. இது என்னது? இதுவும் 2.6 இங்க பாரு, இங்க வரைக்கும் போகுது. இது ஓரளவு கரெக்டா இருக்கு. இல்ல எனக்கு வாங்க வேண்டாம், நான் வாங்குற ஐடியா வந்தேனே. தெரியல எனக்கு வேண்டாம், நான் சரி. அவர் என்னையும் வாங்க வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காரு. இது கரெக்டா இருக்கே. அதுதான் டைட்டா இருந்தது. அது டைட்டா இருந்தது 2.4. அப்ப அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அப்ப அனி ஸ்டாப் இட். கோல்ட் கரெக்டா தான் இருக்கு. 2.4 இது கரெக்டா இருக்கு. அதுதான் டைட்டா இருந்தது நினைக்கிறேன். இந்த இதுதான் எனக்கு டைட்டா இருந்தது. இது எவ்வளவு வருது பாருங்க. வந்துட்டு அங்க வந்து முறைச்சு வந்துட்டு இருக்காரு. கிராண்ட் பாடா செம்ம மொக்கையா இருக்கா? தூக்கம் வருதா? மொக்கையா இருக்கு. அங்க ஸ்வீட் சாப்பிட்டதுல வந்துட்டு அப்பாக்கு கேர் ஆயிடுச்சு. அம்மா இது எவ்வளவு? ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வருதா? ஓ இது எவ்வளவு அம்மா? 1.5 பவுன் வருது ஒரு பீஸ். ஓகே, ஒரு பீஸ் ஒரு பவுன் வருது. ஓ இது வந்துட்டு 3,32,000. இது வந்து 13,48,000. நாங்க வந்து நகை கடைக்கு இந்த கடையில வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இல்ல. சரியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பக்கத்து கடையே இருக்கு, புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. அப்பா வந்து நீ பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டாரு. சரி அப்பா கிளம்புறாரு, எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். சரி ஓகே பாய் பசங்க. வாடா கிரிஷ். பர்த்டே அதுவுமா வளையலோட தான் நம்ம வீட்டுக்கு போறோமா? சரி ஓகே கைஸ். அழகா இருக்குல்லம்மா, வந்த உடனே அழகா இருக்கு. இந்த ஜுவல்லரி ஷாப் இல்ல, இந்த ஜுவல்லரி ஷாப் சூப்பரா இருக்கு. அது ரொம்ப பழசா அனிஷ் அண்ட் ஃப்ரெஷ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏரியா ஃபுல்லா இருக்கனால நாங்க கம்மல் ஏரியால உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அங்கதான் ஃபுல்லா பேங்கிள்ஸ் ஏரியா இருக்கு. அழகா இருக்குல்லம்மா. அது ரொம்ப பழசா இருந்ததுங்க ஆக்சுவலி. ஒரு மாதிரி நான் ரொம்ப ஓல்டா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் லுக்கே கொடுக்குது ஆக்சுவலா. தண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நாங்க கொண்டு வந்து பிஸ்லரி. இது இவங்க கொண்டு வந்து இது என்னவோ ஒரு புதுசா, இது என்னது அக்வாஃபினதாமா? இது போடாரான் 1 அக்வாவா? இது என்ன போடாரானா போட்டிருக்கு? என்னடா திட்டுறீங்களா? போடாங்கிற மாதிரி இருக்கு. அம்மா கலாய்க்கிறாங்க. ஸோ இது நாங்க கொண்டு வந்தது, ஜஸ்ட் காமிச்சேன். அப்படியே இருக்கு, பிஸ்லரி மாதிரியே இருக்கு ஆக்சுவலா பாக்கிறதுக்கு. மேபி இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க லலிதா ஜுவல்லர்ஸ்ல குடுக்குறாங்கன்னா கொஞ்சம் டீசென்டான வாட்டரா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ இங்க இருந்து அம்மா என்ன சொல்றாங்க, பேங்க்ல அழகா மாட்டிருக்காங்க. இங்க இருந்து நம்ம வந்து சொன்னோம்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க போல இருக்கு. அழகா இருக்கு. நீ எங்க இருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கலாம், இது எடுங்க அது எடுங்கன்ட்டு. இல்ல
வந்துட்டு பேங்கிள்ஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஒண்ணு சேதாரம் எல்லாம் வந்துட்டு எவ்வளோமா வருது? ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பேங்கிள் சேதாரம் வந்துட்டு ஏதோ 10% வந்தது. ஸோ அது 2 பேங்கிள்க்கு 30,000 கிட்ட போயிடுது இல்லம்மா? ஸோ சேதாரம் கம்மியா பார்த்தோன்னா வெயிட் அதிகமா போகுது. லைக் லிட்டரலி 3.5 lakhs போகுது. நான் ஆனா வீட்லயே சொன்னேன் அவங்கள எக்ஸ்ட்ரா கேஷ் எடுத்துட்டு வரலான்னு. எங்க அம்மா வேணாம் நம்ம அதிகமா எடுத்துட்டு போனா அதிகமா நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு வீட்ல வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு 2.4 சைஸ், அம்மாக்கு வந்து 2.6. ஓகேங்களா சைஸ். இதுதான் சேதாரம் கம்மி. ஆனா டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அட்லீஸ்ட் 10 கிராம்ஸ் பரவாயில்ல. 12 கிராம்ஸோட 10 கிராம்ஸ் பரவாயில்ல தான். அம்மா வந்து அதுக்காக 2.4 அமுக்கி போடுறேன் அப்படின்னாங்க. அதாவது 8 கிராம்ஸ்ல தான் அவங்க பாக்குறாங்க. நீ 8 கிராம்ஸ் தானே நான் பாக்குறேன். இருங்க எதுக்கும் அவங்க போட்டு பார்க்கலாம். 2.6 தான் 10 கிராம்ஸ். பாருங்க இது எவ்வளவுன்னு பாருங்க. பாக்குறேன். இப்போ எங்க ஆக்சுவலா வந்துட்டு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் நான் எடுத்தேங்க. இதுல இருந்து ஏடிஎம்ல இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, 2,80,000 போதும், அதுக்கு மேல வேணா 20,000 எனக்கு கேஷ் கொடு, நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுல வச்சுட்டு வந்தாங்க 20,000. இப்போ வந்துட்டு 9,000 குறையுதுன்னா இவ்வளோ அமௌண்ட்டையும் அம்மா பேக்ல இருந்து எடுத்திருக்காங்க. 9,000 ருபீஸையும் 9,000 ருபீஸ் பேக்ல வச்சிருக்க பத்தியா நீ? சேஞ்ச் போதேன்றாங்க. ஆனா 9,000 ருபீஸ் பேக்ல வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அம்மா வந்துட்டு இந்த பேங்கிள் தான் எடுக்கிறாங்க. ஆனா வந்து வெயிட் அதிகமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ என்ன வெயிட்னா ஒரு பேங்கிள் வந்து 10 கிராம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ டோட்டல் வந்துட்டு 2 இதையும் சேர்த்து 2,89,000 கிட்ட ஆகுது. அந்த 20ஐயும் கொண்டு வந்திருக்கணும். அதுதான் நம்ம பண்ண தப்பு. கரெக்டா நான் அந்த கட்டை எடுத்து வச்சேன். இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நான் ஏடிஎம்ல இருந்து நாங்க எடுத்துன்னு வந்துட்டோம் லைக் இதுக்காக. அவங்கள இல்லடி இதை வச்சுட்டு அதாவது மொத்தம் 3,20,30,000 வச்சிருந்தோம் செலவுக்கு. ஆமா 3,00,000 30,000 செலவுக்கு வச்சிருந்தோம். ஆமால 30,000 எடுத்துக்கலாம், இது அம்மா வீட்டுல 50 வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. என்னால அதுதான் வந்து இது பண்ண முடியல. யாரனா உன் பேகை மட்டும் கொள்ளடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், சீரியஸ்லி இங்க பாருங்க 9,000 வச்சிருக்காங்கங்க. அதாவது மடக்கி 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 அந்த சந்துல ஒரு இந்த சேஞ்ச் கிடைக்காது. மடக்கின்றாலும் இந்த மாதிரி சேஞ்ச் இப்போ 100 ருபீஸ் கிடையாது கஷ்டமா இல்லையா? கேப்ல போறதுக்கும் ஆட்டோல போறதுக்கும் அது அதனால ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒன்னு ஞாபகம் இருக்கா, என் ஃப்ரெண்டுடைய அம்மா வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் வீட்டுல வச்சிருந்தாங்க. அப்ப அந்த டிமானிட்டைசேஷன் போது அவங்க வந்துட்டு எடுத்தாங்களாம். அவங்க பீரோல இருந்து புடவைக்குள்ள இருந்து டப்பால இருந்து 5 லட்சம் ரூபாய் வச்சாங்கன்னு என் ஃப்ரெண்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் எல்லாம் போயிட்டாங்க. அதனால தான் ஜாலியா இந்த சைடு வந்து வீடியோ எடுக்கிறேன். முதல்ல இந்த சைடே வர முடியல. அதாவது பேங்கிள்ஸ்க்கு கேத்த மாதிரி வந்து வேஸ்டேஜா அம்மா வந்துட்டு இருக்கிறதுலே கம்மி வேஸ்டேஜ் ஐட்டம்ஸா வாங்கியிருக்காங்க. வாங்கியாச்சு, போய் பாரு அம்மாவை வாங்கியிருக்காங்க. 3 ஹவர்ஸ்லாம் இல்லை. ஸோ இன்னைக்கு பர்த்டேனால லைட்டா சாரி இங்க வந்து எப்பவுமே வந்து குறைக்கவே மாட்டாங்க. பர்த்டேனால குறைப்பீங்களான்னு கேட்டாங்க, அதுவும் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஓகே, வாங்கிடலாம். இருக்குன்னு சொல்றா. ஆக்சுவலி டீ கொடுத்தாங்க. கிறிஷ் வந்து டீ வேணும்னு கேட்டான், சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் கொடுக்க மாட்டேனேமா, டீ கொடுக்க மாட்டேன். ட்ரை பண்ணி தட்ஸ் ஓகே. ஹாட் ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஹாட். எதுக்கு இப்பவே கேப்பேன்? நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரிஜினல் முத்து இல்லையா? சரி ஓகே. என்ன முத்தா? ஒரிஜினல் முத்து இல்லையா? சும்மா நாங்க உட்கார டைமுக்கு ஒரிஜினல் முத்து கமல் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் முத்து கமல் வாங்கணும்னு ஆசை. என்னடா? ஆமா இது ஆக்சுவலா போட்டு பார்த்தா இது அந்த அளவுக்கு இல்ல. இங்க பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. மூஞ்சி ஃபுல்லா பொறியா இருந்தது வந்துச்சு ஃபேஸ்க்கு. இதனால ஹீட் பால்ஸ் இது நல்லா இருக்குல்ல? ஆமா அந்த முத்தோட இது நல்லா இருக்கு. சரி அப்புறமா பார்க்கலாம். அழகா இருக்கு நிஜமா. எங்க பாருங்க.
யாரோட? என்னுடையதுதான். யாருக்கு பே பண்ணா? ஏடிஎம்ல இருந்து நம்ம எடுத்தது அம்மாக்கு. யாருக்கு பே பண்ணா? அங்க வளையல் வாங்குறதுக்காக அது ஜிபே பண்ணல. அம்மா நகை சீட்டுக்காக அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஆக்சுவலி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு ஒரு நந்தினி இருக்காங்களா, அவங்க அதான் சொன்னாங்க லைக் இதுல சீட்டு ஏரியால. ஆனா இவங்க வந்துட்டு சேல்ஸ் ஏரியால இருக்காங்க. இவங்க நமக்கு ரொம்ப நல்லா ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப அழகா நமக்கு சர்வ் பண்ணாங்க. நாங்க மேனேஜர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். மேனேஜர் பார்க்கறதுக்காக இது பண்ணாங்க. இந்த மாதிரி என்னது நம்ம வாங்கியாச்சு. ஆக்சுவலா கோல்டு வந்து சாமி கிட்ட வச்சு கொடுத்தாங்க. சொல்றது நிறைய சேரணும் அம்மா. ஏய் ஒண்ணு இல்லடா, சுவாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. அங்க பாரு, அம்மாக்கு பர்த்டே அதுவுமா நமக்கு சூப்பரா வருது இல்ல. முடிச்ச உடனே இப்போ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண போடலாம். அங்க பாரு யார் யாருன்னு தெரியுதா? அங்க பாரு விநாயகர், இந்த சைடு லட்சுமி, சரஸ்வதி, இது வந்து பெருமாள் அண்ட் முருகன். நீ பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அங்க பாரு, ஓ அனீஷ்க்கு நான் தான் சுவாமி, அதனால என்ன பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நான் தான் சுவாமி வச்சு கொடுக்குறாங்க. அவங்க அவங்களுக்கு அவங்க பர்த்டே அவங்க பர்த்டே ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூ. கப்பு மட்டும் போட்டு கொடுத்தா அம்மா அப்பா போட்டுருந்தா. என்ன இருக்கு? சரி ஓகே. எந்த கை? அதே கையா? டேய் தள்ளுடா. இந்த கையில வேற இருக்கு. இல்ல வலிக்கு போகுது. ஓகே. ஏ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. நீ போடுறா, முத்தா போடுறா அம்மாக்கு. தேங்க்யூ. நீ போடா அம்மாக்கு முத்தம் போடுறா. ஹாப்பி பர்த்டேக்கு போடுறா. சூப்பரா இருக்குமா? இனிமே நீ இப்படி இப்படி பேசுமா. அழகா இருக்குமா? சூப்பரா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலி. டெய்லி யூஸ் மாதிரி சூப்பரா இருக்கு. அவங்க கம்மி சேதாரம் வாங்கணும்னு சொல்லிட்டே வாங்கியாச்சு. அவ்வளவுதான். சூப்பர். நாம வந்துட்டு நகைலாம் ரொம்ப அழகாவே தான் இருக்குது. ஆனா என்ன எல்லாம் விலை அதிகமா இருக்கு. இந்த ஷோரூம் நல்லா இருக்கு. அந்த ஷோரூம் ரொம்ப பழசா தான் இருந்தது. அனி கேக்குறான் யூஎஸ்க்கு போகும்போது இந்த மாதிரிதான் நான் ஒண்ணு வாங்கி யூஎஸ்ல அந்த டோருக்கு என்ட்ரியில மாட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது பாருமா இந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்ப்ரே வைக்குதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டாங்க. சரி தட்ஸ் ஓகே. அதே மாதிரி இதோ இந்த உட் இது மாதிரி மெல்லுசா வந்து கதவை திறந்தோடனே வைக்கலாம்னு யோசிச்சோம். அவ்வளவுதான். சும்மா வந்துட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சும்மா ஒரு அங்க மட்டும் எனக்கு கிளிப்பு போட்டு மட்டும் பாத்துட்டு போறேன்டா. சைட்ல போயிட்டு பொட்டு இது மட்டும் பாக்கலாம். பொட்டு கூட எனக்கு இல்ல, கிளிப்பு மாதிரி வேணும். அதை மட்டும் பாக்கலாம்னு சொன்னேன். இதோமா இந்த மாதிரி கிளிப்பு தான்மா நான் கேட்டேன். கிளட்ச் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி இது ஓகே. நைட்டி பார்த்துட்டு இருக்கோம். நைட்டி வந்து பரவாயில்ல, ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு 350 rupees தான். பரவாயில்ல, நல்லதான் நமக்கு. இது அழகா இருக்குமா, இது எடுத்துரு. ஸோ என்னென்ன கலர்ன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நைட்டிஸ் எல்லாம் இந்த இதுலயே வந்துட்டு நல்லா இருக்கு. நாங்கள் கரெக்டா எங்க இருக்கோம்னு கிடைக்குன்னா இந்த லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இல்ல ஏற்கனவே ஒரு பர்பிள் இருக்குல்ல. என்னடா வாங்குறேன்டா. சூப்பரா இருக்கு. யா சூப்பரா இருக்குண்ணா. அப்ப நான் இந்த கலர் இது நல்லாவே இருக்குங்க. ஆக்சுவலா 350 rupeesக்கு. நாங்க வந்து கரெக்டா லலிதா ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட்ல வந்து உட்காந்து இதையும் பார்த்தேன். கிளட்ச் கொஞ்சம் நல்லாவே இல்லை, ரொம்ப இதுவா இருக்கு. சரி அதனால வேற எதுவும் பார்த்துட்டு இருக்கேன். என்னக்கண்ணா என் மூஞ்சிலாம் ஃபுல்லா கொப்பளமா எடுத்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா அணி வேலை குரங்கு நான் சும்மா விளையாடுறான் அப்படின்னு நினைச்சா 2 குரங்கு இருக்குங்க. இங்க என்னமா குரங்கு இருக்கு சிட்டில? சும்மா இருடா, இவன் ஒருத்தங்க 3 குரங்குன்னு மாத்தி குரங்குன்னு சொல்லி காட்டுறாங்க. யாருடைய பாட்டில திருடின்னு போச்சுங்களோ? அதுவும் ஹீட்ல வந்து தண்ணி குடிக்க வேணும் போல இருக்குடா. இல்ல வெயில் இல்ல
ஆனா இவ்வளவு சிட்டில குரங்கு இருக்கு பாத்தியா, அதான் நீ அதிசயம். நாயெல்லாம் எங்க இடத்துலயும் இருக்கும், நீ குரங்கு தான் இருக்காதுங்க. அதே லலிதா ஜுவல்லரி திருப்பி ஆப்போசிட்ல தான் இருக்கும். இங்க பலாசோ பேண்ட்ஸும் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு 200 ரூபாமா, 200 ரூபாவா, 3 எடுத்தா 500 ரூபாய். கிறிஸ்குட்டிமா அது மேல படுக்காது என் கண்ணா. டாப் கொஞ்சம் வந்து பாட்டம் வந்து 3 பாட்டம் வந்துட்டு 500 ரூபாய், அதையும் வாங்கியாச்சு இல்லம்மா. சாரி நைட்டி. ஆனா நைட்டியே டாப் மாதிரி தான் இருக்கு. நைட்டி ஏதோ சுடிதார் டாப் மாதிரி தான் இருக்குது. அவ்வளவுதாங்க, இதோட எங்க அம்மாவுடைய பர்த்டே vlog முடியுது. மறக்காம லைக் ஹேண்ட் பேக்கும் காலி இல்ல வேற ஒரு இது பத்திரமா ஹேண்ட் பேக் வச்சுக்கோமா. இல்ல, நான் ஒழுங்கா வந்து வீட்லயே ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 லட்சம் ரூபாய் தான் எடுத்தேன். இவங்க தான் வந்துட்டு 30,000 போகுது, அந்த 20,000 வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைசியில 9,000 பெராஞ்சி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, ஏன்னா நாங்க கரெக்டா எடுத்து வச்சேன், கரெக்டா ஏடிஎம்ல இருந்து எடுத்து 3 lakhs பட்ஜெட் அப்படின்ற மாதிரி. இவங்க தான் மீதி செலவுக்கு வச்சுக்கிறேன் இல்ல. இதோட இந்த வீடியோ முடியுது. நீ பின்னாடி போய் உட்காந்துக்கோ, பசங்களோட போய் உட்காந்துக்கோ. போமா அவங்களோட ஜாலியா பேசுறோம்.